I am Balraj from Krishnagiri district. ஸோ பால்ராஜ் வந்து நம்ம எல்லாருக்கும் நியூவாக இருப்பாங்க இல்லையா? டிரான்ஸ்ஃபர்டு ஸ்டூடெண்ட் ஃப்ரம் விச் காலேஜ்? விழுப்புரம் யூனிவர்சிட்டி. விழுப்புரம் அண்ணா யூனிவர்சிட்டி விழுப்புரம் யூனிவர்சிட்டி கான்ஸ்டன்ட் காலேஜ் வந்து வந்திருக்காரு பால்ராஜ். ஸோ இது வந்து ஒரு ப்ளசண்டான அட்மாஸ்பியர். டிபிடிஐடினா வாழ்க்கையை கொண்டாடலாம் சரியா? அங்கே எப்படி இருந்ததுன்னு எனக்கு தெரியல, ஆனால் இங்கே வந்து சூப்பராக இருக்கும். இங்கே நீ செகண்ட் இயர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணனால உன்னோட ஜேர்னி வந்து சூப்பராக இருக்க வாழ்த்துக்கள். சரி, இப்போ நம்ம சப்ஜெக்ட் போயிடலாம். இப்போ அடுத்தது மூணாவது என்ன ப்ராசஸ் அப்படின்னா ஐசோதெர்மல் ப்ராசஸ். என்ன ப்ராசஸ்? ஐசோதெர்மல் ப்ராசஸ். சத்தமா பேசணும் பால்ராஜ். ஐசோதெர்மல் ப்ராசஸ். அவ்வளவுதான். நம்ம பேசுற வாய்ஸ் வந்து இங்க பேசணும்னா மெயின் பில்டிங் வரை கேட்கணும். ஐசோதெர்மல் ப்ராசஸ். ஐசோதெர்மல் ப்ராசஸ்னா T1 = T2. சரி. dt = 0. இதான் நம்ம தெரிஞ்சது. இப்போ ஒர்க் டன் ஃபார்முலா வரும். ஒர்க் டன் ஃபார்முலா வந்து -integral of VdP. இப்ப லிசன், ஐசோதெர்மல் ப்ராசஸ்னா PV = கான்ஸ்டன்ட், நம்ம V = C/P சரியா? PV = கான்ஸ்டன்ட் எதுக்கு வரும்? ஐசோதெர்மல் ப்ராசஸ்க்கு வரும் சரியா? ஏன்னா PV/T = கான்ஸ்டன்ட். T கான்ஸ்டன்ட்னா கான்ஸ்டன்ட்டோட கான்ஸ்டன்ட் வந்து என்ன ஆயிடும்? சேர்ந்துரும். அப்ப PV = கான்ஸ்டன்ட். ஓகே. ஸோ இப்போ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீக்கு பதிலாக என்ன பண்ணணும்? இங்கே என்ன கண்டுபிடிச்சோம்? C/P போட போகிறோம் சரியா? -integral of C/P. C-யை வந்து என்ன பண்ணணும்? இன்டகிரேஷன் சிம்பிள் முன்னாடி கான்ஸ்டன்ட்னால கொண்டு வரணும். dP/P-னா ஃபார்முலா, இன்டகிரல் ஆஃப் dP/P-னா ஃபார்முலா என்ன அப்படின்னா ln of P. ஸோ லிமிட் சப்ஸ்டிட் பண்றோம். லிமிட் சப்ஸ்டிட் பண்ணா C-னா நமக்கு தெரியும். C-னா என்னது? PV. C-னா PV. C-னா PV. ஸோ இங்கே லிமிட் ln of P2 minus ln of P1. கழித்தல்ல லாக்ல கழித்தல்னா வகுத்தல். இந்த மைனஸை இந்த பக்கம் கொண்டு வந்தா, மைனஸை லாக்ல கொண்டு வந்தா அது ஏற்கனவே இருக்கிறத தலைகீழ மாறும். ஸோ இந்த P1/P2னா நமக்கு ஆல்ரெடி தெரியும் P1 V1 = P2 V2. therefore P1/P2 = V2/V1. அப்போ ஃபார்முலா மறுபடியும் என்ன ஆகும்னா P1 V1 ln of V2/V1. இதான் நம்ம தெரிஞ்சுக்கிட்டது சரியா? ஸோ இப்போ வந்து நீங்க உங்களோட இதுல எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் சரியா?